ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் பிரேம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஷிப்பிங் ரிலேட்டடாக உள்ள ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் ஷிப்பிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, என்ன வெப்சைட், என்ன மாதிரியான வெப்சைட் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். This video sponsored by GenReviews. GenReviews.online is one of the review portal site. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டு மரைன் டிராஃபிக் குளோபல் ஷிப்பிங் ட்ராக்கிங். ஸோ எல்லா வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா ஷிப்பை பற்றின லைவ் ட்ராக்கிங், அந்த ஷிப்பானது எங்கே இருக்குது அப்படிங்கிற ட்ராக்கிங் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மரைன் டிராஃபிக் குளோபல் ஷிப் ட்ராக்கிங்.com. ஸோ இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஷிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, இதை கூகுளில் போய் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. உங்கள் சிஸ்டத்தில் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மரைன் டிராஃபிக், ஸோ பாருங்கள், நீங்கள் மரைன் டிராஃபிக்னு நீங்கள் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வெப்சைட் marine-traffic.com, www.marine-traffic.com. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் marine-traffic.com. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஷிப்பும் எங்கே இருக்குது, அதனோட லைவ் ட்ராக்கிங் என்ன அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷிப் இருக்குது அப்படின்னா அந்த ஷிப்பு இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதனோட டீட்டெயில்ஸ், அதனோட ஷிப்போட பெர்த்து, வித்து, லென்த்து, எத்தனை மீட்டர், எவ்வளோ டன்னேஜ் இந்த ஷிப்பில் ஏற்றலாம், அது என்ன ஃப்ளாக், எந்த கண்ட்ரியோட ஃப்ளாகு, எந்த கண்ட்ரியில் பில்ட் பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஷிப்பு எவ்வளோ நாள் அதை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க, ஸோ எப்போ மேக்கிங் பண்ணியிருக்காங்க, எப்போ டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிதிங் நீங்கள் அந்த ஷிப்போட நேமை போட்டிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அன்பின் பே அப்படிங்கிற ஒரு வெசல். ஸோ அதை நான் இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் ஒரு வெசல் நேமை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன், இப்போ உங்களுக்காக திருப்பி கொடுக்குறேன், அன்பின் பே. ஸோ இது ஒரு ஷிப்போட, உங்களுக்கு ஒரு ஷிப் நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஷிப்போட நேமை கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் பே கண்டெய்னர் ஷிப். அது என்ன மாதிரி ஷிப், கண்டெய்னர் ஷிப். இதில் ஷிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஷிப் இருக்குது. கண்டெய்னர் ஷிப், ஆயில் ஷிப்பு, அப்புறம் பல்க் ஷிப்பும்பாங்க. பல்க் ஷிப்பு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு சுகர், டால், இந்த மாதிரி பல்கான ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிற இது பல்க் வெசல் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி வெசல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த மாதிரி வெசல் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெசல் நேமை கொடுக்குறத பொறுத்து கீழே அதுவே காட்டுது. இப்போ நான் கொடுத்துருக்கேன் அன்பின் பே அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் ஷிப். ஸோ அந்த ஷிப்பை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதை அன்பின் பே நீங்கள் அடிச்சுட்டு சர்ச் பண்ணிங்கனாலே, ஸோ ஒரு வெசல் இருக்குது அப்படின்னா அந்த வெசலை அதை ட்ராக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணிடும். ஸோ ஷோ பண்ணதுக்கப்புறம் இந்த வெசல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெசல் நேம் இஸ் அன்பின் பே வெசல் நேம். ஸோ இப்போ இது எங்கே இருக்குது, ஃபஸ்ட் லொக்கேஷனை பற்றி பார்த்துடலாம். இது INTUT அப்படிங்கிற ஒரு போர்ட் கோட்லேருந்து LKCMP அப்படிங்கிற ஒரு போர்ட் கோடுக்கு ஷிப்பு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காத எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷனுக்கு போகுதுங்கிறத இந்த ஆரோ மார்க் பாயிண்ட்டை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்சுவலாக ஷிப்பு பார்த்திங்கன்னா INTUT. ஸோ இந்த INTUT அப்படிங்கிறது ஒரு 5 டிஜிட் கோடாக இருக்கும். ஸோ இந்த 5 டிஜிட் கோடு என்ன அப்படிங்கிறதுனா, IN அப்படின்னா அது கண்ட்ரியை குறிக்கும், TUT அப்படின்னா அந்த போர்ட் நேமை குறிக்கும். அதே மாதிரி இங்கே டெஸ்டினேஷன், இது எங்கே டிபாச்சர் ஆகுது, இது எங்கே அரைவ் ஆகுது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக அதில் நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ LK அப்படின்னா அது ஸ்ரீலங்கா,
ஸ்ரீலங்கா கோடை தான் எல்கேன்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஷிப்பிங் கோடு. சிஎம்பி அப்படிங்கிறது போர்ட்டு, கொழும்பு போர்ட்டு. சிஎம்பி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த போர்ட்டோட கூட 3 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரி கூட 2 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அது கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு போயிட்டுருக்கு, அதுவும் அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ன போர்ட்டுக்கு போயிட்டுருங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து தூத்துக்குடி, இந்தியாவில் தூத்துக்குடிங்கிற ஒரு துறைமுகத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொழும்புங்கிற ஒரு துறைமுகத்துக்கு கப்பல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னைக்கு ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த கீழே டீட்டெயில் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த டேட்டில், எந்த மந்தில், எந்த இயரில், எந்த டைமில் டிபார்ச்சர் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் போட்டு எங்கே அரைவ் ஆக போகுதுன்னா, எந்த டேட்டில் அரைவ் ஆக போகுது, எந்த மந்த்து டேட் எல்லாமே ப்ரீஃபாக கொடுப்பாங்க. எந்த டைமுக்கு அப்படிங்கிறத ஒரு எஸ்டிமேட்டாக அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டை நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ஷிப்பை பார்த்தினா A to Z டீட்டெயில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு வெசல் நேமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பார்த்தோன்னா A to Z. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இது பண்ணி கேட்குறேன். ஸோ வெசலோட நேம் அன்பின் பே, ஃப்ளாகு வியட்நாம். வியட்நாம்ங்கிற இதில் வந்து நமக்கு அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகு என்ன ஃப்ளாக், வியட்நாம் கண்ட்ரியோட ஃப்ளாகு. ஸோ ஐஎம்ஓ நம்பர் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மரைன் ஆர்கனைசேஷன். ஸோ அதாவது ஒவ்வொரு ஷிப்புக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குற மாதிரி ஷிப்புக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஷிப்போட நம்பர், அந்த ஐஎம்ஓ நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஷிப்புக்கு நம்ம இதில் வந்து ரன் ஆக முடியும். ஷிப்பு வந்து நமக்கு ஷீல வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அந்த வெசலுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ஐஎம்ஓ நம்பர் ஃப்ளாக் கொடுத்துருவாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ நம்பர், ஆல்டர்னேஷன் கிளாஸ், என்ன மாதிரி கிளாஸ், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இது என்ன மாதிரி ஷிப்பு, இப்போ டீட்டெயில்ஸ் வெசல் டைப் வந்து கண்டெய்னர் ஷிப். ஸோ இது என்ன ஏற்றிட்டு போகுது, கார்கோ ஏற்றிட்டு போகுது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் வெசல்ஸ் இருக்குது. வேர்ல்டு வைடில் ஏகப்பட்ட ஷிப் இருக்குது. எந்த ஷிப்போட நேம், தட் மீன்ஸ் அந்த ஷிப் லைவில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷிப் லைவில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராக்கிங்கில் டீட்டெயில்ஸை காட்டாது. இந்த அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் எங்கேருந்து எந்த டைமில் கிளம்பியிருக்குங்கிறது எல்லா A to Z கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட்டட் எத்தனை மணிக்கு உங்களுக்கு இந்த மானிட்டர் பார்த்துருங்க, ஸ்பீடு என்ன நாட்டிக்கல் ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத மொக்கொண்டு உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. எத்தனை மணிக்கு உங்களுக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு டிபார்ச்சர் ஆகுது அப்படிங்கிற அரைவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் A to Z கொடுத்துருப்பாங்க. மேலே அந்த கண்டெய்னர் அந்த ஷிப்போட ஐஎம்ஓ நம்பரை ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஐஎம்ஓ நம்பர் இஸ் த உங்கள் ஒரு ஷிப்பை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஷிப்பிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியலனால ஐஎம்ஓங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். இன்டர்நேஷ்னல் மரைன் ஆர்கனைசேஷனுங்கிறது அந்த ஐஎம்ஓ ஷிப் நம்பர் இல்லாமல் எந்த ஒரு ஷிப்புமே நமக்கு சீல வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. இன்டர்நேஷ்னல் ஷிப்பில் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட டீட்டெயிலான வேறு ஒரு வெப்சைட்டோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டில் கம்பல்சரியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.